எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாத ஒரு 5 வாழ்க்கைக்கான ரகசியங்கள தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கலாம். ஆனா, இந்த 5 ரகசியங்களையும் நீங்க பாதுகாப்பா வச்சிருந்தா மட்டும்தான், உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அது எந்த மாதிரியான வாழ்க்கை ரகசியங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி. நீங்க யார்கிட்டயாவது முழுசா நம்பி, உங்களோட ரகசியங்கள சொல்லி, அதன் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டது உண்டா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம நினைக்கிறோம், இவங்க நம்ம ஃப்ரெண்டு தானே, இவங்க நம்மளுடைய ரிலேட்டிவ் தானே அப்படின்னு நினைச்சு, நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி ஏமாந்துடுறோம். ஆனா, வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இந்த விஷயத்த ஒரு கதையின் மூலமா நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ராஜ்யத்துல ஒரு இளவரசர் இருக்கிறார். இந்த இளவரசர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய், நான் யாரையெல்லாம் முழுசா நம்பலாம் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஆசிரியர் சிரிக்கிறார். ஆசிரியர் அந்த இளவரசரை கூப்பிட்டுட்டு ஒரு காட்டுக்கு போறார். அந்த காட்டுல ஒரு பெரிய மரத்துக்கு கீழ ஒரு விதைய புதைச்சு வைக்க சொல்றாரு. ஆசிரியர் சொன்னபடி இளவரசரும் அந்த விதைய புதைச்சு வைக்கிறாரு. புதைச்சு வச்சதுக்கு அப்புறம், நீ இந்த விஷயத்த உன்னுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு. அதே மாதிரி இளவரசரும் தன்னுடைய நண்பர்கள் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இளவரசரும் ஆசிரியரும் திரும்ப அதே காட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயம் நீங்க கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்களான்னு பார்க்கலாம். என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல அவர் விதைய புதைச்சு வச்ச இடத்துல, அந்த இடத்துல தோண்டி விதைய தூக்கி யாரோ வெளியில போட்டிருக்காங்க. உடனே ஆசிரியர் வந்து இளவரசர்கிட்ட சொல்றாரு, "ஒரு விதையவே பாதுகாப்பா பாத்துக்க முடியல. நீ உன்னுடைய ரகசியங்கள மத்தவங்க எல்லார்கிட்டயும் சொல்லப் போறியா?" அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதனாலதான் வரலாற்றுல இருக்கிற நிறைய அறிவாளிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கைக்கான ரகசியங்கள நீ பாதுகாப்பா வச்சிருந்தா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாணக்கியர் சொன்ன இந்த 5 வாழ்க்கைக்கான ரகசியங்கள நீங்க பாதுகாப்பா வச்சிருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நிம்மதியாவும், பாதுகாப்பாவும் மற்றும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும். வாங்க, அது என்னென்ன வாழ்க்கை ரகசியங்கள் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய திட்டங்களை எல்லார்கிட்டயும் சொல்லாதீங்க. இப்போ நீங்க ஒரு இப்போ நீங்க ஒரு தொழில் செய்ய போறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அத நீங்க மத்தவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொன்னீங்க அப்படின்னா, என்ன நடக்கும்? சிலர் உங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. சிலர் உங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இளைஞன் ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறான் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அவன் வந்து பிசினஸ் பண்ற அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து அவன் எல்லார்கிட்டயும் வந்து சொல்றான். எல்லார்கிட்டயும் அந்த சந்தோஷத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறான். நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு. இத கேட்டுட்டு ஒருத்தன் சொல்றான், "பிசினஸா? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்" அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், "பிசினஸா? அதெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகும்பா" அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்றான், "இதெல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா. பேசாம மாசம் மாசம் ஏதாவது சேலரி வர்ற மாரி ஏதாவது ஒண்ண பாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாகும்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா இவன் மண்டைக்குள்ள ஒரு பெரிய டவுட் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஓ! பிசினஸ் பண்ணா நமக்கு வந்து லாஸ் ஆகும். நம்ம ரிஸ்க் ஆயி நம்ம ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருமோ! அப்படின்லாம் நெனச்சு நெனச்சு அந்த விஷயத்தையே அவன் வந்து நிறுத்திடுறான். இப்படியே சில நாட்கள் வந்து போகுது. சில வருடங்கள் கழித்து இவனுடைய இந்த ஐடியாவ வச்சு கேட்டுட்டு இருந்த ஒருத்தன், அவன் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு அவன் பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிட்டான். இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட. நீங்க இது மாதிரி ஏதாவது தொழில் ஆரம்பிக்க நினைச்சு, இதே மாதிரி மத்தவங்க வார்த்தைகள கேட்டு, நீங்க அத நிறுத்தியதுண்டா? ஆமான்னா, கமெண்ட்ல ஆம்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. 2வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்க பலவீனத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். ஆனா, அந்த பலவீனத்த வெளியில சொன்னீங்கன்னா, அதுவே உங்கள அழிக்கிற ஆயுதமா மாறிடும். இப்போ உதாரணமா, ஒரு ஆபீஸ்ல 2 நண்பர்கள் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு நண்பருக்கு இங்கிலீஷ்ல பேசினா ரொம்பவே பயம். இந்த விஷயத்த அவருடைய இன்னொரு நண்பர்கிட்ட அவர் வந்து சொல்றாரு. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசினா கொஞ்சம் பயம் அப்படின்னு. இத கேட்டுட்டு அந்த நண்பர் சரின்னு அப்ப விட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல
இந்த நண்பர்கிட்ட சொன்னாரு இல்லையா, இவர் என்ன பண்றாரு, அவர கைய காட்டி இவர பிரசன்டேஷன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு பயம்னு சொன்னாரு பார்த்தீங்களா, அந்த நண்பர் எந்திரிச்ச உடனே அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிருது. அத மத்தவங்க பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. இப்போ இதனால என்ன நடந்தது சொல்லுங்க? இப்போ அந்த விஷயத்த அவர் வெளிய சொன்னதுனால, அவனுக்கு ரொம்ப அவமானமா ஆயிருச்சு ஆபீஸ்ல. அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த பலவீனம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட. நீங்க இது மாதிரி உங்க பலவீனத்த மத்தவங்க கிட்ட சொல்லி, அத மத்தவங்க பயன்படுத்தியதுண்டா? உங்களுக்கு எதிரா அத பயன்படுத்தியதுண்டா? ஆமான்னா, கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. 3வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களோட சம்பளத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க நெறைய சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். உங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். ஆனா அந்த விஷயத்த நீங்க மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அது மத்தவங்களுக்கு பொறாமைய உருவாக்கிடும். உதாரணமா ஒரு மனிதர் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா வேலை செஞ்சு அவருக்கு நெறைய இன்கிரிமெண்ட்லாம் கிடைச்சு நெறைய சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சந்தோஷத்த எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி எல்லார்கிட்டயும் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாருமே அவர கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நண்பர்கள் பாத்தீங்கன்னா, "டேய் உனக்கு இவ்ளோ சம்பளம், இவன் அவ்ளோ சம்பளம் வாங்குறான், இவன் நெறைய சம்பளம் வாங்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சொந்தக்காரங்கலாம் என்ன பண்ணுவாங்க? கடன் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி பேச ஆரம்பிச்சுருவாங்க. "இவனுக்கு இந்த சம்பளம் எப்படி வந்துச்சு? இவன் ஏதோ திருட்டு வேல பாக்குறான்" அப்படிலாம் சொல்லி நீங்க கேட்டுருப்பீங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள தவறா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதனால என்ன ஆகும்? உங்களுடைய நிம்மதி எல்லாமே போகும். இதனால என்னாச்சு? அவரோட நிம்மதியே போச்சு. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதே மாதிரி உங்களுடைய சம்பளம் அதிகரிச்சதுக்கு அப்புறம், உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் மாறுனது நீங்க பார்த்திருக்கீங்களா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 4வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள வெளியில சொல்லாதீங்க. குடும்பம்னு இருந்தா பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. பிரச்சனைங்கிறது எல்லா குடும்பத்திலயுமே இயல்புதான். ஆனா, இந்த ஒரு சின்ன பிரச்சனைய கொண்டு போய் நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா, இதுவே பெரிய பிரச்சனைய உருவாக்கிடும். இப்போ உதாரணமா, ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி 2 பேருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையினால இப்ப மனைவி என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனை உடைய தாக்கத்தினால அவங்க ரிலீஃப் பண்றதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. தன்னுடைய கணவன பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா, அவங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்ச நாள்லயே பிரச்சனைலாம் சரியாயி அவங்க சமாதானம் ஆயிருவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற பார்வை எப்படி இருக்கும்? அவங்க கணவன எல்லாரும் தவறா பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமும் அவங்களுடைய அன்பு, புரிதல், அப்புறம் அந்யோன்யம் இது எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படும். வெளிய சொல்றதுனால வர பிரச்சனைகள் ரொம்பவே வரம்பு மீறி போயிடும். இப்போ ஒரு கேள்வி. நீங்க இது மாரி குடும்ப பிரச்சனைகள வெளிய சொல்லி, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணதுண்டா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 5வது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களோட அடுத்த மூவ யாருகிட்டயுமே சொல்லாதீங்க. வெற்றியாளர்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அவங்களுடைய அடுத்த மூவ யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப அமைதியா அவங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயத்த ரொம்ப அமைதியா, பாதுகாப்பா செய்வாங்க. அதனால தான் அவங்க வெற்றி அடையறாங்க. இப்போ ஒரு செஸ் விளையாட்டுல பிளேயர் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மூவ என்னன்னு ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர் கிட்ட சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஆப்போசிட்ல விளையாடுற பிளேயர் அவருடைய அடுத்த காயின நகர்த்துவாரா? நகர்த்த மாட்டார் இல்லையா? அப்படி சொன்னா யார் ஜெயிப்பா? ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர் தானே ஜெயிப்பாரு. அந்த தப்ப யாராச்சும் செய்வாங்களா? அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். நம்மளுடைய அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொன்னோம்னா, அந்த விஷயத்த அவங்க செய்ய விடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால எப்பவும் நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்களுடைய மூவ யார்கிட்டயும் சொல்லாம அமைதியா செய்யுங்க. அப்படி அமைதியா செஞ்சாதான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். இப்போ யார்கிட்டயுமே சொல்லாம நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா, இந்த உலகம் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வெற்றி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். வாழ்க்கையில அதிகமா பேசுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அமைதியா முன்னேறுறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லக்கூடாத 5 ரகசியங்கள் உங்களுடைய திட்டம், உங்களுடைய பலவீனம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்ப பிரச்சனை, உங்களுடைய அடுத்த மூவ். இந்த 5 ரகசியங்களையும் நீங்க பாதுகாத்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமான ஒரு கேள்வி. இந்த 5 ரகசியங்கள நீங்க தவறுதலா வெளிய சொன்ன ரகசியம் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ